ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மக்களின் நிதி சுமை வெகுவாக குறைந்து மகிழ்ச்சியில் இருப்பதை கண்கூடாக காண்கிறேன் என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அரசை ஆதரிக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் அந்த கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்களித்துள்ளது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மறுமலர்ச்சியை, ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்பதை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு 717 மதுபான கடைகளை மூடியது, பயிர் கடன் பெற்ற விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்தது, கல்வியை பொது பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற நடவடிக்கை எடுத்தது, கச்சத்தீவு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மத்திய அரசை வலியுறுத்தியது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. அதற்காக இந்த அரசை நான் மனதார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆளுநர் உரை பத்தி 31 பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் நீண்ட காலமாக காலியாக உள்ள உதவி பேராசிரியர் மற்றும் ஆசிரியர் பணியிடங்கள் தகுதி மற்றும் திறன் அடிப்படையில் வெளிப்படையான முறையில் நிரப்ப போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அறிவிப்பு படித்த இளைஞர்களிடையே பெருத்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அறிவிப்பு இளைஞர்கள் அரசு வேலை பெற வழிவகுக்கும். இதை நான் மனதார வரவேற்கிறேன். காவேரி விவகாரம், அதை பற்றி பேசக்கூடாது என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் குறிப்பிட்டீர்கள். இது மற்றவருக்கு வேண்டுமானால் அது நீர், எங்களுக்கு அது உயிர். இங்கே டெல்டாவில் இருக்கிற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அது நீர். விவசாயிகள் நலனை பாதுகாப்பதற்கும் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்கும் சட்ட ரீதியாக எப்படி எதிர்கொள்வது என்பதை பற்றித்தான் தீர்மானம் முழுமையாக நிறைவேற்றியிருக்கிறார்கள். அருள் கூர்ந்து மேகதாது பற்றி பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிகு பேரவைத் தலைவர்கள், நான் அதுக்குள்ள போல. காவேரி எங்களுக்கு உயிர், டெல்டா மாவட்டங்களுக்கு உயிர், இங்கே இருக்கிற மற்றவர்களுக்கு அது நீர், எங்களுக்கு உயிர். மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று சொல்லி யானை கட்டி போரடித்த எங்கள் பகுதி, சோழ வளநாடு இந்த நாட்டிற்கே சோறு போட்டது என்று கூறிய பகுதி எங்கள் பகுதி. அந்த பகுதியிலிருந்து உணர்வோடு பேசுகிறோம். கர்நாடகா இந்த விஷயத்தில் ஒற்றுமையாக இருக்கும் போது தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய மக்கள் பிரதிநிதிகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளைத்தான் நான் இங்கே வைக்க விரும்புகிறேன். அதற்குள் நான் செல்ல விரும்பவில்லை. எனக்கு பேச வேண்டிய டயத்துக்கு பிறகு 8 தடவை நான் எழுந்திருச்சிருக்கேன். அதனால நான் அதுக்குள்ள போகல என்பதை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு நல்ல வல்லுநர்களை கொண்டு இங்கே பேசிய ஒருமித்த கருத்தோடு அந்த தீர்மானத்தை, அந்த முதலமைச்சர் கொண்டு வந்த சிறப்பு வாய்ந்த தனி தீர்மானத்தை நல்ல வல்லுநர்களை கொண்டு சிறப்போடு நாம் அதை ஏற்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை மட்டும் வைத்து அதற்குள் நான் நுழைய விரும்பவில்லை. ஆளுநர் உரை பற்றி 32 காவேரியில் தமிழ்நாட்டிற்கு உள்ள உரிமையை உரிய காலத்தில் பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அறிவிப்பு பாராட்டுக்குரியது. நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் மழைக்காலங்களில் ஒரு நீரை சேமிக்கவும் ஏதுவாக ஏரிகள் மற்றும் குளங்கள் பராமரிப்பு திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் செயல்படுத்தப்படும் என்று ஆளுநர் உரையில் அறிவிக்கப்பட்டுள்ளது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இதற்காக இந்த அரசை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இதேபோன்று கடலுக்கு செல்கிற நீரை தடுக்க வகையிலும் மழை நீரை சேமிக்கும் வகையிலும் தேவையான இடங்களை தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அறிவிப்பு உண்மையிலே வரவேற்கத்தக்கது. ஆளுநர் உரை பற்றி 36 முல்லை பெரியார் அணை பகுதியில் பழுதுபார்க்கும் பணிகளை மேற்கொள்ளவும், அணையின் நீர்மட்டத்தை உயர்த்தவும், கேரள அரசின் புதிய அணை கட்டும் முயற்சியை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உண்மையாக வரவேற்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள நதிகளை முதல் கட்டமாக இணைப்பது 10 நிமிஷம் 11 நிமிஷம் 8 நிமிஷம் ஏஞ்சுவாங்க பேரவைத் தலைவர்களே. 8 தர ஏஞ்சு 5 நிமிஷம் கூட விடுங்க, முடிக்க ஒரே பக்கம் தான். இன்னைக்கு நல்ல எக்ஸசைஸ் உங்களுக்கு 8 முறை எழுந்து முடிச்சிடறேன். இல்ல பேரவைத் தலைவர் 11 நிமிஷம் ஓடி இருக்கு. 8 தடவை இடையில குறுக்கிட்டு இருக்காங்க பேரவை உறுப்பினர்கள். ஒரு 4 நிமிஷம். தமிழ்நாட்டில் உள்ள நதிகளை முதற்கட்டமாக இணைப்பது மற்றும் தென் மாநிலங்களில் உள்ள நதிகளை இணைப்பது ஆகியவற்றை மேற்கொள்ள இந்த அரசு தீவிர முயற்சி செய்யும் என்ற அறிவிப்பு தமிழ்நாட்டு மக்களிடையே பெருத்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிறைவேற்றார். இதேபோன்று அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புதல், சிறந்த மின் ஆளுமை சேவைகள் பொதுமக்களுக்கு வழங்குதல், ஒலிம்பிக் உயர்திறன் மையங்கள், மேலும் தொழில் வளர்ச்சிக்கான அரசாக, வேளாண் வளர்ச்சிக்கான அரசாக இந்த அரசு விளங்கிக் கொண்டிருக்கிறது. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற பேரறிஞர் அண்ணா அவர்களின் பொன்மொழிக்கேற்ப ஏழைகளுக்கான அரசாக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசாக, சிறுபான்மை மக்களுக்கான அரசாக இருந்து மதசார்பற்ற அரசாகவும் சமூக நீதிக்கான அரசாகவும் இருந்து பொதுமக்களின் நெஞ்சங்களில் இன்றைக்கும் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்திருக்கிற நம்முடைய முதலமைச்சரை மனதார பாராட்டுவதோடு இந்த நல்லாட்சிக்கு தோள் கொடுப்பதில் சட்டமன்ற உறுப்பினராக நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மொத்தத்தில் இந்த ஆளுநர் உரை தமிழ்நாட்டு மக்களை வளர்ச்சி பாதையில் அழைத்துச் செல்லும் முறையாக, தமிழ்நாட்டை அமைதி பூங்காவாக மாற்றும் முறையாக அமைந்துள்ளது என தெரிவித்து வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி
எனது மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் சமீபத்தில் பள்ளி குழந்தைகள் 3 பேர் இறந்திருக்கிறார்கள். 5/6/2025 அன்று அரசு பள்ளியில் படிக்கிற 3 மாணவர்கள். நம்முடைய முதலமைச்சர் அந்த குடும்பங்களுக்கு உதவி இருக்கிறார், இல்லை என்று சொல்லவில்லை. அதில் வருத்தம் என்னவென்றால் முதலமைச்சர் மேல் வருத்தம் கிடையாது. அந்த குடும்பத்தில் 3 குடும்பத்திலும் ஒரு ஆண் பிள்ளைகள் தான். இந்த 3 ஆண் பிள்ளைகளும் இறந்து விட்டார்கள். அந்த 3 குடும்பத்திலும் ஒரு ஆண் பிள்ளை, ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு ஆண் பிள்ளை, இன்னொரு குடும்பத்தில் ஒரே ஒரு ஆண் பிள்ளை, இன்னொரு குடும்பத்தில் ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை. மொத்தத்தில் அந்த 3 குடும்பங்களிலும் 3 ஆண் பிள்ளைகளும் இறந்து விட்டார்கள். உங்கள் மூலம் மாண்புமிகு முதலமைச்சரை நான் கேட்டுக்கொள்வது, அந்த 3 குடும்பங்களுக்கும் அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் எனக்கு வேண்டி கேட்டு உங்களை மனதார பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.